السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ومن شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனின் நல்லடியார்களே, அந்த வல்லனானின் வற்றா பெருங்கனையும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தவறாது ஏற்று வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹுடைய தூய மார்க்கத்தை அறிய குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, நமது அமல்களை நாசம் செய்யக்கூடிய செயல்கள் எனும் தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த தொடர் வரிசையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு சில குணநலம் உடையவர்களை நம்மை சார்ந்தவரே கிடையாது அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தமாயிருது? இவர் நம்மளை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு ரசூலா டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம நோன்பு வச்சாலோ தொழுதாலோ நம்மளை ஒரு முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி கொண்டாலோ அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை, எந்த ஃபாய்தாவும் இல்லை. நீங்க விளம்பரப்படுத்திக்கலாம், நான் முஸ்லீமா இருக்கிறேன், பள்ளிவாசலுக்கு போறேன், தொழறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன் என்றெல்லாம் நம்ம ஒரு முஸ்லீமாக நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முஸ்லீமாகவே கருதப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு சில குணநலங்களை சொல்றாங்க. அப்ப அந்த குணநலங்கள் நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நாம் செய்த எந்த அமலும் நாளை மறுமையில் பலன் அளிக்காமல் போய்விடும். அப்ப அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னதுல முதலாவதாக கணவனுக்கு எதிராக கருத்துக்களை மனைவியிடமும் மனைவிக்கு எதிராக கணவனிடம் எதிர்கருத்துக்களை கூறி இருவர்களுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டுபடுத்துறாங்கல்ல, இவர்கள் நம்மை சார்ந்தவரே கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்க அபூதாவுதுல இந்த செய்தி இடம்பெறுகிறது, 2175வது செய்தியாக. அப்ப இந்த ஒரு தன்மை என்பது இன்றைக்கு பரவலாயிருச்சா இல்லையா? இலகுவா என்ன செஞ்சிடும், மாப்பிள்ள அந்த பிள்ளைகிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு நிற்கிறான், என்னன்னு கேளு, இப்படி குழஞ்சு குழஞ்சு பேசி நிற்கிறான், ஏதுன்னு கேளு, அவன் பேச்ச சரியில்லை, அவன் நடவடிக்கையே சரியில்லை. நம்ம சொல்லுகின்ற சொற்கள் அது குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் நமக்கு தெரியாது. அந்த அம்மா எதுக்கு சிரிச்சிச்சு, இவர் என்ன சொன்னாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. தூரத்துல இருந்து பார்ப்போம், அப்படி என்ன அவ்வளோ நேரம் பேச்சு, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல இவருக்கு என்ன தேவை இருக்குது, அப்படி என்ன பேச வேண்டி இருக்குது, நீ என்னன்னு விசாரி, இல்லாட்டி அவ்வளவுதான், உன்னை பாதிரியே விட்டுட்டு ஓடிடுவோம். இப்படி எல்லாம் நம்ம கொளுத்தி போடுறோமா இல்லையா? இது மட்டும் இல்லைங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள இருப்பான், அண்ணன் மனைவியா இருப்பா அல்லது தம்பி மனைவியா இருப்பா. இவ என்ன செய்வா, இவளுக்கு பொறுக்காது, இவ மாப்பிள்ள கொஞ்சம் மாட்டான், அவன் மாப்பிள்ள கொஞ்சம். அதை கண்டாக்கா இங்க என்ன ஆகுது, பத்திக்கிட்டு எரியுது. என்ன செஞ்சிடறாங்க, அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ இதா இருக்கிறது, க்ளோஸ் அப்பா இருக்கிறது, இவங்களுக்குள்ள எப்படி இவ்வளோ கெமிஸ்ட்ரி ஓவரா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது, நம்ம புருஷக்காரன் இப்படிலாம் இல்லையே என்று சொல்லி அதற்கு எதிராக களமிறங்கக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்க்கிறோமா இல்லையா? பேச்சுல, நடவடிக்கைகள்ல, இன்ன பிற வழிகளில் ரெண்டு பேரையும் கெடுக்கிறதுக்கு என்ன வழி, தேவையில்லாத செய்திகளை, தேவையில்லாத பேச்சுக்களை போய் என்ன செய்யறது, அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய அந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த தன்மை நம்ம இடத்தில் இருக்குமே ஆனால் நாம் நோன்பு வைத்ததோ தொழுததோ இன்ன பிற வணக்கங்கள் செஞ்சதோ எதற்கும் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இல்லாமல் போயிடும். சரிங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்யறானா, அவனுடைய சபையோரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுவானா ஒவ்வொரு நாள். என்ன ஆலோசனை, இன்னைக்கு என்னென்ன பண்ணீங்க, யாரு கூடிய கெடுத்தீங்க, யாரெல்லாம் தீமையின்பால் இட்டு சென்றீர்கள் என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்வானா, அவன் கூட்டத்தை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குவான். அப்போ ஒவ்வொருத்தனும்
ஒவ்வொரு இதை சொல்லுவானா, நான் வந்து என்ன செஞ்சேன், இவனை தொழிலில் போய் அவன் நல்ல தொழில இன்ட்ரெஸ்டாக இருந்தான், அவன் மண்டையை கழுவி அதிலிருந்து அவனை வெளியில் கொண்டு வந்து இப்போ கடனாளியா தெருவில் நிற்கிறான், அந்த மாதிரி வேலை பார்த்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா கிடையாது, போ அந்த பக்கம். அடுத்த ஆள், நீ என்ன பண்ண, நானா அவன் நல்லா தொழுதுகிட்டு நல்லா நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தான், அவன் அப்படியே சோம்பேறி பயல ஆக்கி வீட்டுலையே தூங்கு, அங்கேயே கடை, பள்ளிப்பக்கம் வராத அப்படிங்கிற மாதிரி செஞ்சேன். இதுவும் அவ்வளவுக்கு சரியான மேட்டரே கிடையாது. அடுத்த ஒரு சைத்தான் வருவானா, நீ என்ன செஞ்ச, நானா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிளவை ஏற்படுத்தினேன், நல்ல அன்பா பாசமா நேசமா இருந்தாங்க, நான் உள்ள புந்து என்ன பண்ணேன், உன் புருஷன் அந்த வேலை பார்க்கறான், இந்த வேலை பார்க்கறான், உன் பொண்டாட்டி அது செய்யறா இது செய்யறா என்று சொல்லி அவர்கள் மனசுல சில சலனங்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு ஏற்படுத்தினேன் என்று ஷைத்தானுடைய சகாக்கள் சொல்லுகின்ற பொழுது, ஷைத்தானுடைய தலைமை ஷைத்தான் இருப்பான்ல, அவன் சொல்லுவானா, கரெக்டான வேலையை பார்த்திருக்கிற, நீ தான் பர்ஃபெக்டான ஆளு. ஏன், ஒரு குடும்பத்துக்குள்ள நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் செய்கின்ற அந்த வேலை என்ன ஆயிருது, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாசம் செய்து. இன்றைக்கு நம்முடைய சிறுவர்லம் இருக்குதுல்ல, அங்க இருக்கக்கூடிய பல பிள்ளைகளுடைய நிலைமை இதுதான். ஒரு ஒரு பிள்ளை படிக்கிறான், 1ஆம் வகுப்புல வந்து சேர்க்கப்படுறான், அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாத ஒரு சூழல்ல இருக்கிறான். 5 வயசு பையனுக்கு என்னங்க தெரியும், அவனுடைய உலகமே தாய் தகப்பன் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அதானே அவன் உலகம். அதை விடுத்து வேற ஏதாவது அவனுக்கு தெரியுமா? அந்த மாதிரி பிள்ளைய அந்த அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. என்னம்மா காரணம்? இல்லை, என் புருஷன் நானும் லவ் மேரேஜ், குடும்பத்தை விட்டு ஓடி வந்து நாங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டோம், என் மேலே சந்தேக பேர் வழியில் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னால் இந்த பிள்ளைய வச்சு என்னால் பார்க்க முடியல, எங்கள் தகப்பனார் இந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு, இந்த பிள்ளையை நான் எங்கே விடுறது, அதனால தான் இங்கே வந்திருக்கிறேன் நான் சொல்லி ஒன்று ஒப்படைக்கிறான். அவனுக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம், இங்கே என்ன பேசுகிறாங்க எதுவுமே தெரியலை. அந்த மாதிரி ஒரு சின்னஞ்சிறு பாலகனாக இருக்கிறான். கடைசியில் அதுக்கு வழிகாட்டப்படுகிறது, அந்த வழிகாட்டுதலின்படி அந்த பிள்ளை உள்ளே வந்து சேர்றான். திடீர்னு நைட்டில் 10 மணிக்கு 11 மணிக்கு தூங்கிட்டு இருந்த பிள்ளை எந்திரிச்சு உட்காந்து அம்மா 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 அம்மான்னு கடந்து கத்துவான். அப்போ அந்த பிள்ளைய அரவணைக்கக்கூடிய அந்த சொல்லி மாளாது. அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்றால், இந்த மாதிரி நம்ம கொளுத்தி போடுற சின்னஞ்சிறு பொய்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், நம்ம செய்யக்கூடிய அந்த பிரச்சனையினுடைய ஆரம்பம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொல்லிட்டாங்களே, பேசுனா நல்லதை பேசுங்க, இல்லாட்டி வாய் மூடிட்டு இருந்துடுங்க, தேவையே இல்லையே. ஒரு குடும்பம் நாசமாகிறதுக்கு நம்மளுடைய சொல் காரணமாக இருக்குமே, ஆனால் வாயை திறக்காதீங்க. அதுதான் நமக்கு தாழ சிறந்ததாக இருக்கிறது. நம்ம சொல்லுகின்ற அந்த சொல்லானது ஒரு பிள்ளைய நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுகிறது. புருஷன் முன்னாடி பிரிகிறாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ எத்தனை பிள்ளையா இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளையா இருக்கட்டும், அவனுடைய நிலைமை என்ன, 2 தாய் 2 தகப்பன் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறானா இல்லையா? பாசத்துக்கு நேசத்துக்கும் அடிபணிந்து இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு ஒட்டுமொத்த பாசமே இல்லாத ஒரு சூழலை நம்மளே உருவாக்குகிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்கன்னா அதுல பெரிய ஃபாய்தா நமக்கு இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம், அதை லேசா நினைக்கிறோம். அந்த வார்த்தைகள் என்பது லேசுப்பட்டது இல்லை. தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிமா. அல்லாஹ்வுடைய தூதர் அதனாலதான் சொல்றாங்க, நீங்க பேசினா நல்லதை பேசுங்க, இல்லாட்டி வாய் மூடி இருந்துருங்க என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை பார்க்க முடிகின்றது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இல்லாத சமயத்தில் அந்த 3 சஹாபாக்கள் வீட்டுக்கு வருவாங்க. ரசூலா எப்படி வணக்க வழிபாடு புரியுறாங்க அந்த வரலாறு நமக்கு தெரியும், அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுல ஒரு நபித்தோழர் என்ன செய்வாருன்னா, நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன், எனக்கு மனைவியை பற்றி கவலை இல்லை, இனிமே நான் வணக்க வழிபாடிலேயே என்னுடைய வாழ்க்கையை கழிக்க போறேன் என்று சொல்லி ஒரு நபித்தோழர் சொல்லுவார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க வந்துட்டு, நான் என்ன செய்யறேன், இரவுல வணங்கவும் செய்யறேன், தூங்கவும் செய்யறேன், நான் நோன்பு வைக்கிறேன், சாப்பிடவும் செய்யறேன். ரசூலாவுடைய நோன்பு எப்படின்னா, ரசூலாவுக்கு சரியான சாப்பாடு இல்லாத ஒரு சூழல். என்ன செய்வாங்க, சுபூ தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க. நோன்பு வைக்கிறத அந்த விதத்தை பாருங்க, ரசூலா நோன்பு வைக்கிறத. நம்ம எப்படி நோன்பு வைக்குவோம், சுன்னத்தான நோன்பு வைக்கிறதா இருந்தா காலையில எந்திரிச்சு என்ன செய்வோம், சகர் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நோன்பு வைக்குவோம். ஆனா ரசூலாவுடைய நோன்பு எப்படி தெரியுமா, சுபூ தொழுகைக்கு போவாங்க, சுபூ தொழுதுட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஏமா சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்பாங்க.
ஒன்றும் இல்லை அப்படின்றதோட சரி நான் இன்றைய தினத்தை நோன்பு வச்சு நான் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதான் ரசூலுடைய நோன்பு. அதே நேரத்தில் சாப்பாடு ஏதாவது இடையில வந்துச்சுன்னு வை, நான் இத்தோட என் நோன்பை நிறைவு செய்துக்கிறேன் கொண்டாங்க அப்படின்னு சாப்பிட்டுருவாங்க. இது ரசூலுடைய வளமை. சரிங்களா? அப்போ அந்த நபித்தோழருக்கு சொல்றாங்க, நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பை விட்டுறவும் செய்கிறேன், இரவுல நின்று வணங்கவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், என் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையையும் நான் நிறைவேற்றுறேன். ஆக துறவரம் போறது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. யார் அவ்வாறு செய்வன் என்று பேசிக் கொள்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் கிடையாதுன்றாங்க சொல்ல. சரிங்களா? இன்றைக்கு உள்ள சூழல் என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், சில சில பிரச்சனைகள் வரும். குடும்பம்னா பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு மனைவி என்ன பண்ணுவாங்க? கணவனை பட்டினி போடுறது. கணவன் என்ன செய்வாரு? மனைவியை பட்டினி போடுறது. அல்லாஹ் சொல்வதா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உங்களுக்குள்ள யாருக்கு? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வறுமையானால் அதுக்கு தீர்வு என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்று கூடுவதுதான் தீர்வு. நீங்க என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் இல்லறத்தில் இணைவதுதான் தீர்வு. அது என்ன செஞ்சிடும்? உங்களுக்குள்ள உள்ள அந்த கசப்பு எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாமல் ஆக்கி உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இணக்கத்தை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம திட்டு வாங்கணும்ல, அவன் என்னன்னு கேட்கல, இல்ல பக்கத்தில் வரட்டும் பார்த்துக்கிறோம். யாரு? மனைவிமாரு. இவரு பொம்பளை உனக்கே அவ்வளோனா ஆம்பளை எனக்கு எவ்வளோ இருக்கும் போடி அப்படின்ட்டு இவர் வீராப்ப காட்டுறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இதுலயும் பல குடும்பங்கள் நாசம் போகிறது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? ஒரு பசி தானங்க அது. இவனுக்கு சரியா சாப்பாடு கிடைக்கல, அவளுக்கு கிடைக்கலன்னா என்ன செய்வாங்க? அடுத்து எங்க கிடைக்குன்னு தேடுவாங்க. அதுக்கு தகுந்தது போல இன்றைக்கு செல்போனு அமைச்சு கிடக்கு. சரிங்களா? யார்கிட்ட இருந்து ஒரே ஒரு சின்ன எஸ்எம்எஸ் வந்தாலும் கூட போதுமானது, அல்லது ஒரு ரிக்வெஸ்ட் வந்தா கூட போதுமானது. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ நபர்கள் நம்ம யார்கிட்ட பேசுறோங்கிறது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறான். மனைவிமார்கள் செக் பண்றதுக்காக வேண்டி இன்னொரு நம்பர்ல இருந்து அவங்கள சாட் பண்றாங்க. அவதான் தெரியாம இவன் எவள்கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்படி எல்லாம் காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் அதுல பல நன்மைகள் நமக்கு பொதிந்திருக்கிறது. நாளை மறுமையில அதனுடைய முழு நன்மையை நாளை மறுமையில் அடைய இருக்கிறோம். ஆகவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல இந்த தலைப்புல ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. ஆனால் சொல்வதற்கு தான் நேரம் போதுமானதாக இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இது குறித்து விரைவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.